பாரஞ்சித்துடைய அடுத்த படம் ஆர்யாவோட தான் பண்ணுறாருன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து சார்பட்டா படம் பண்ணலை அப்படின்ற விஷயம் தான் இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்காகவே இருக்குன்னு சொல்லணும். இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாரஞ்சித் அவர்கள் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு வந்து அவர் சமூக நீதி படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து சோஷியலாகவும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கூட வந்து மார்கழி மக்களேசியோட ஒர்க்கும் வந்து அவர் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி படங்களும் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு ப்ரொடியூஸும் சில படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய இயக்கத்தில் நிறைய படங்கள் பண்ண போகிறதால வேற என்ன நெக்ஸ்ட் படமாக இருக்கும், ஏன்னா தங்கலானுக்கு அப்புறம் வேற என்ன படம் பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். அதில் வந்து என்ன பண்ணோம், ஆர்யா அவர்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற சில விஷயமும் இதுவாகி அப்புறம் வந்து ஆர்யா அவர்களே சில அப்டேட்லாம் கொடுத்துருந்தாரு. ரஞ்சித்தோட சேர் ஒரு படத்தில் வந்து நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன், அது நெக்ஸ்ட் இயர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்டும் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இது சார்பட் 2 தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த டீமே வந்து ஒரு பிக் மாதிரி கூட போட்டிருந்தாங்க. ஸோ வந்து சார்பட்டா 2 எடுக்க போகிறாங்க போல இருக்கு. அதோட போஸ்டரும் வந்து ரிலீஸ் பண்ணனால இந்த எதிர்பார்ப்பு அதிகம் கூடிட்டே இருந்துச்சுன்னு கூட சொல்லணும். பாரஞ்சித் அவர்கள் வந்து ஆர்யாவோட தான் படம் பண்ணுறாரு, ஆனால் வந்து இது சார்பட்டா படம் பண்ணல, அதாவது சார்பட்டா 2 படம் இல்லை, ஆனால் வேற ஒரு படம் பண்ணுறாரு என்ற விஷயம் தான் சொல்ல வருது. அதில் என்னன்னா வந்து வெட்டுவோம் அப்படின்னு ஒரு படம் தான் பண்ணுறாரு. அந்த வெட்டுவோம் படத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காரு. அதில் முதலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா அவர்களும் நடிக்கிறாங்க, அதே மாதிரி கெத்து தினேஷ் அவர்களும் நடிக்கிறாங்க, அதே மாதிரி அசோக் அவர்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர் கூடயும் பாரஞ்சித் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காருன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆர்யா வச்சு வந்து சார்பட்டான ஒரு படத்தில் வந்து இது இயக்கியிருந்தாரு. ஸோ சார்பட்டாலையும் வந்து அந்த காம்போ இணைஞ்சு ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. இப்போ சார்பட்டா 2க்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியும். அதே மாதிரி தினேஷ் வச்சும் வந்து அட்டகத்தின்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸோ அட்டகத்திக்கு அப்புறம் அதே மாதிரி கபாலிலும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் அவர் வச்சு ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒரு படம் பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்பும் அதிகமிருச்சுன்னு சொல்லும். அதே மாதிரி அசோக் செல்வன் அவர்கள் கூடயும் வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு படமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3 பேரையும் அவரே இயக்க போறாருன்ற எதிர்பார்ப்பு தான் இன்னும் கூடுதலாக இருக்கு. அந்த படத்துக்கு வந்து வெட்டுவோம் அப்படின்னு டைட்டிலும் வர வச்சிருக்காங்க. அவருடைய கைவசத்தில், அதாவது பாரஞ்சித்தோட கைவசத்தில் கிட்டத்தட்ட 3 படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒன்று வந்து சார்பட்டா 2 படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து பிர்சா முண்டா அப்படின்னு ஒரு படமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து வெட்டுவோம் அப்படின்னு ஒரு படமும் வந்து எடுக்க போறாருன்ற இன்ஃபர்மேஷனை அவரே வந்து வாயில சொன்ன விஷயம் தான் இப்போ வந்து அதிகம் பரவலாகவும் இருக்கு. ஸோ சார்பட்டாக்கு முன்னாடியே வந்து வெட்டுவோம்னு ஒரு படம் வருது, அதுக்கப்புறம் தான் சார்பட்டா 2 வரும்ன்ற இன்ஃபர்மேஷனும் இப்போ தெரிய வருதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.